உலகில் 2 புனிதமான இடங்கள் உண்டு. ஒன்று தாயின் கருவறை, மற்றொன்று ஆசிரியரின் வகுப்பறை. தாயின் கருவறையில் ஒருவன் உயிரை பெறுகிறான். ஆசிரியரின் வகுப்பறையில் அவன் அறிவை பெறுகிறான். அறிவு என்பது அன்பு, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி இவை அனைத்தையும் ஒரு மாணவன் ஆசிரியர் வகுப்பறையிலே கற்று பெறுகிறான். I wasn't born just to teach. I was born to inspire others, to change people and to never give up, even when faced with challenges that seems impossible. Teacher inspires hearts to love, hands to create and minds to think. A teacher must be a well-disciplined person who can make a wise decision and set priorities and balance his duties and desire. A good teacher is like a candle. It consumes itself to light the way for others. ஆசிரியர் பணி என்பது கல்வியோடு ஒழுக்கம், பண்பு, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, ஊக்கம் ஆகியவற்றை மாணவர்களுக்கு ஊட்டி சிறந்த மனிதர்களாக்கும் உன்னத பணி. Teaching is an art of gifting education. Hence, it is rightly said teachers are the heart of education system. A teacher takes a hand, opens the mind and touches the heart. A teacher nourishes a child of a soul for a life journey. A best teacher teach from the heart, not from the book. Luke chapter 6 verses 6 and 8, Jesus being the greatest teacher, before instructing his disciples, did what he was supposed to teach. In 6 it says, Jesus went around teaching from village to village and then instructed his disciples to do so. Being teachers, we need to live what we teach before we teach to the children. Happy Teachers Day to all. A very happy Teachers Day to all the teachers present here. Happy Teachers Day. Happy Teachers Day. Happy Teachers Day. Happy Teachers Day. ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். Happy Teachers Day. We are proud to be teachers. Happy Teachers Day. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்க எல்லாம் ஒரு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். முதலாவதாக ஒரு பாடலை நாம் பாட போகிறோம். Tudipen,
சந்தோஷம் பொங்குறங்கெல்லாம் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். நாம் யாவரும் ஆராதனைக்குள்ள கடந்து செல்வோம். திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே என்கிறதான அந்த பாடலை நாம் பாடும்போது நாம் யாவரும் கண்களை மூடி கர்த்ததாமே நம் ஒவ்வொருவரை நிரப்பும்படியாகவும் ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து தேவன் நம்மை முழுமையாய் நிரப்பும்படியாகவும் நாம் இந்த பாடலை பாடலாம். ஆராதனைக்குள்ள கடந்து செல்வோம். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சை ஐயா என்கிறதான பாடலை பாடும் பொழுது
நம்முடைய முழு இருதயத்தை தேவனுக்கு அர்ப்பணித்து தேவன் தாமே நம்மை நிரப்பும்படியாகவும் அவரை நம்மை ஆவிக்குள்ளாக நிரப்பும்படியாகவும் அவருடைய மகிமையை நாம் யாவரும் உணர்ந்தவர்களாய் உம்மோடு இருப்பது தான் என் உள்ளத்தின் வாஞ்சையா என்கிறதான பாடலை நாம் பாடலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஆமென் ஜீசஸ், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆராதனை
துன்பங்கள் மலை போல நமக்கு இறங்கி வந்தாலும் கர்த்தர் நமக்கு பனி போல அதை செய்கிற தேவன், நம்மை கண்மணி போல காக்கிற தேவன், அவர் உள்ளங்கைகளில் நம்மை வரைந்திருக்கிற தேவன். நம்முடைய கஷ்டங்கள் கண்ணீர்கள் எல்லாம் கடந்து போகட்டும். கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. நீர் போதும் என் வாழ்விலே, இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே, இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் உன் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனமாய் இருக்கிறவர்கள் அனைவரும் சொல்லுங்க, கர்த்தர் நீர் பலன் கொடுக்கிற தேவன். நாம் பலவீனங்களில் இருக்கும் பொழுது தேவனுடைய கிருபை நமக்கு போதுமானதாய் இருக்கிறது. யாவரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய பலவீனங்கள் நீங்கப்படட்டும். நம்மை ஆண்டவர் புரிந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய குடும்பங்கள் நம்மை கைவிட்டாலும் தேவன் நம்மை அரவணைக்கிற தேவன். குடும்பங்கள் கைவிட்டாலும், சொந்த பந்தங்கள் கைவிட்டாலும் கர்த்தர் நம்மை அரவணைக்கிற தேவனாயிருக்கிறார். கர்த்தர் நம்மை தேவனாயிருக்கிறார். ஆராதிக்கலாம், ஆராதிக்கலாம். வாய்களை திறந்து ஆராதிங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே எங்களுடைய குடும்பங்கள் எங்களை கைவிட்டலாம், நீர் எங்களை கைவிடாத தேவன். நீர் ஒருவரே எங்களுடைய வாழ்க்கைக்கு போதுமான தேவன். ஆண்டவரே நீர் ஒருவரே எங்களுக்கு போதும் அப்பா. இயேசப்பா நீர் ஒருவரே எங்களுடைய வாழ்க்கைக்கு போதும். சொல்லுங்க, சொல்லுங்க, கர்த்தர் நம்முடைய மத்தியத்துல வந்திருக்கிறார். தேவனுக்கு அர்ப்பணிங்க, அர்ப்பணிங்க, அர்ப்பணிங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, எங்களுக்கு மத்தியில கடந்து வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. சொல்லுங்க, சொல்லுங்க. கர்த்தரை முன்ன வைத்திருக்கிறவர்களே கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். தேவன் ஒருவரே நமக்கு போதுமானவர். அப்பா நீர் ஒருவரே எங்களுக்கு போதுமானவர் ஆண்டவரே. நீர் ஒருவரே எங்களுக்கு போதுமானவர். நீர் ஒருவரே எங்களுக்கு போதுமானவர். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். யாவரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்களா? ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நீர் எங்களோடு கூட இருந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட இருந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய கஷ்டங்கள் கண்ணீர்கள் யாவற்றுமாய் நீர் ஆண்டவரை மாற்றியதற்காக உமக்கு நன்றி. நீர் எங்களுக்கு போதுமான தேவனா இருந்தபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க. உம்முடைய மகிமையினால் எங்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். நிரப்பியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி பாதுகாத்து கொள்ளுங்க. முழு ஆராதனை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம் மத்தியத்தில் இருக்கிறதான பாஸ்டர் ரூஃபஸ் அவர்கள் நமக்காக செய்தியை கொடுப்பார்கள். பாஸ்டர் சார்ல்ஸ் அவர்கள் டிரான்ஸ்லேஷன் செய்யும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நாம் யாவரும் கரங்களை கொட்டி கர்த்தருடைய செய்திக்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். Hallelujah. Amen. How many of you are happy this morning? இந்த காலவேளை எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீர்கள்? The Bible says rejoice in the Lord always, and I say rejoice. வேதம் சொல்லுகிறது
கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், மறுபடியும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். Hallelujah. ஆமென். There is no greater place that gives happiness than in the presence of God. Hallelujah. தேவனுடைய சமூகத்தை தவிர சந்தோஷிப்பிக்கக்கூடிய பெரிதான ஒரு நல்ல இடம் இல்லவே இல்லை. Hallelujah. ஆமென். The place which gives lot of happiness is the presence of God. தேவ சமூகத்திலே தான் இந்த உலகத்திலே எல்லா சந்தோஷம் நிறைந்த இடத்தை காட்டிலும் இது ஒரே ஒரு இடம் தான் கர்த்தருடைய சமூகம். Today I would like to welcome all the teachers present in this place, whether working outside, I mean in secular institutions or in Christian institutions. I welcome in the name of the Lord and Savior Jesus Christ. இந்த காலவேளையிலே எல்லா ஆசிரியர்மார்களையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒருவேளை நீங்கள் இறையியல் ஆசிரியராக இருக்கலாம், அல்லது பள்ளிக்கூடத்தில் காலேஜில் நீங்கள் ஆசிரியராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். And I greet every one of us in the name of the Lord and Savior Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். Hallelujah. Hallelujah. How many of you are really happy this morning? காலவேளை எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? The way you say hallelujah shows the happiness you have in your heart. நீங்க சொல்ற அல்லேலூயா எதை காமிக்குதுன்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷம் உங்களுக்குள்ள இருக்கிறதோ அதை குறித்து உங்க அல்லேலூயா காண்பிக்குது. Let me see what kind of happiness you have in your heart. Hallelujah. உங்க உள்ளத்துல எந்த விதமான சந்தோஷம் இருக்குதுன்னு இப்ப பார்க்கறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம் இன்னொரு முறை. Amen. God is always great in our midst. Hallelujah. நம் மத்தியிலே தேவன் பெரியவராய் இருக்கிறார். This morning I would like to start with a small question. ஒரு சிறு கேள்வியினாலே என் செய்தி ஆரம்பிக்கிறேன். See, we have seen lot of teachers all around the world. உலகத்திலே ஆசிரியர்களை நம்ம சுற்றி அநேகரை பார்க்கிறோம். We have seen teachers of different qualities. ஆசிரியர்களுக்கு வித்தியாசமான தன்மைகள் உண்டு. Now what is the quality of a good teacher? ஒரு நல்ல ஆசிரியருடைய தன்மை குணாதிசயம் என்ன? Here a quality of good teacher is not measured by how much he knows. ஒரு நல்ல ஆசிரியருடைய குணாதிசயம் எவ்வளவு அவர் அறிந்திருக்கிறார் என்பதல்ல, but how much people learn from him or her. அவர்களிடத்திலிருந்து ஜனங்கள் பிள்ளைகள் எவ்வளவாய் கற்கிறார்கள் என்பதுதான் அவசியம். The quality of a teacher lies on the kind of skill he has. ஒரு ஆசிரியருடைய தன்மை அவருக்கு இருக்கிற திறமையை சார்ந்திருக்கிறது. You know, some teachers use their body language to teach others. ஒரு சில ஆசிரியர்கள் தங்களுடைய சரீர அசைவினாலே மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். Some teach in a dramatic way. சிலர் நாடக வாயிலாக கற்றுக் கொடுக்கிறார்கள். Some teachers teach by showing pictures. சில ஆசிரியர்கள் படங்களை வைத்து கற்றுக் கொடுக்கிறார்கள். You know, we as common people hear everything, see everything and do everything. We feel easy to learn things from others. பொதுவாக ஜனங்கள் எப்படி கற்கிறார்கள் நாம் பார்க்கிறோம். அதாவது நாம் எல்லாவற்றையும் பார்த்து கேட்டு இதன் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். I mean, we have the ability to see, ability to hear, ability to smell, everything we have, so we learn easily. நாம் நுகர்கிறதுனாலே, பார்க்கிறதுனாலே, கேட்கிறதுனாலே இப்படிப்பட்ட நிலையிலே நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். But how about the deaf people? How do they learn? அதாவது செவிடாய் இருக்கிறவர்கள் எப்படி கற்றுக்கொள்ளுகிறார்கள்? You know, if we observe carefully, they have some particular trained teachers for the specialized areas. நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால் காது கேட்காதவர்களுக்கு விசேஷமாய் அவர்களுக்கென்றே கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். So every teachers are skilled in different own ways. ஒவ்வொரு ஆசிரியர்களும் அவர்களுடைய வழியிலே அவர்கள் சிறப்பானவர்கள். They teach the deaf people who are unable to hear and perceive through hand motions.
அசைவினாலே கற்றுக்கொள்ள இயலாதவர்களுக்கு வித்தியாசமான விசேஷ தன்மையிலே அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. Some teachers teach others through the life they live. சில ஆசிரியர்கள் அவர்கள் வாழ்க்கை நடைமுறையிலே மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். Today most of the teachers lack the life they live. இன்றைக்கு அநேக ஆசிரியர்கள் வெறும் வாயளவிலே கற்றுக் கொடுக்கிறது தான் அவர்கள் ஜீவியத்திலே அவர்கள் சம்பந்தமற்றவர்களாக இருக்கிறார்கள். Most of the times we have a narrow understanding of the word teacher. ஆசிரியர் என்ற வார்த்தையை இன்றைக்கு தவறாய் அநேகர் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். They think that only those who are professionally trained teachers are teachers. அதற்கென்று பயிற்சி பெற்றவர்கள் மாத்திரம்தான் ஆசிரியர்கள் என்று சிலர் யோசிக்கிறோம். If we widen our thinking, the word teacher has a very broad meaning. ஆசிரியர் என்று நாம் பரந்த அளவிலே பார்ப்போம் என்று சொன்னால் அதிலே உண்மையான கருத்தை புரிந்து கொள்ள முடியும். As a common people, everyone learn different thing from each other. பொதுவாய் ஜனங்கள் வித்தியாசமான அளவிலே கற்றுக்கொள்ளுகிறார்கள். A student is the one who learns something from someone. ஒரு மாணவன் மற்றவரிடத்திலிருந்து ஏதோ ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளுகிறான். In that way, everyone present in this world are meant to be teachers. அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ஏதோ ஒரு விதத்திலே ஆசிரியர்களாய் நாம் இருக்கிறோம். No matter they are children or young people or elderly people. சிறுவராய் இருந்தாலும் சரி, வாலிபராய் இருந்தாலும் சரி, பெரியோராய் இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விதத்திலே மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம், மற்றவர்கள் கற்றுக்கொள்கிற அளவிற்கு நாம் இருக்கிறோம். So in this way, everyone of us are teachers because we teach something to others in some or the other way. ஏதோ ஒரு வகையிலே நாமும் ஆசிரியர்களாக இருந்து மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். No, teaching is never meant to be easy. போதிப்பது என்பது, அதாவது கற்றுக் கொடுப்பது என்பது சாதாரணமான காரியம் அல்ல. There are different levels of teachings and teachers. இன்றைக்கு கற்றுக் கொடுப்பதும் ஆசிரியர்களுக்கும் வித்தியாசமான அளவுகள் உண்டு. If you teach a nursery children in the same way as you teach the high school students, they definitely won't understand. சிறு பிள்ளைகளுக்கு அதாவது சிறு குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பதும் வாலிபர்களுக்கு அல்லது ஹை ஸ்கூல்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதும் கற்றுக் கொடுக்கிற முறை வித்தியாசமானது. If someone teaches a child in a way they should teach the elderly people, the child won't understand. பெரியவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதை போல சிறிய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தால் அவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியாது, புரிந்து கொள்ள மாட்டார்கள். Because their level of understanding is varies and it's different. ஏனென்றால் அவர்கள் கற்றுக்கொள்ளுகிற அளவு ஒவ்வொருவருக்கும் வித்தியாசப்படுகிறது. Some children can only learn through pictures, and videos by some visual things. சில பிள்ளைகள் பார்க்கிறதினாலே, அதாவது ஏதோ ஒரு வீடியோவினாலும் அல்லது சில படங்களை வைத்து கற்றுக் கொடுக்கிறது மூலமாய் கற்றுக்கொள்ளுகிறார்கள். Children generally learn many things only through actions. அநேக சமயத்தில் பிள்ளைகள் அசைவினாலே, செய்கையினாலே கற்றுக்கொள்ளுகிறார்கள். Even elderly people learn innocence from very small kids. சில சிறு குழந்தைகள் வாயிலாக பெரியவர்களும் கற்றுக்கொள்ளுகிறார்கள். This morning, let's turn our Bible to Mark chapter 6, and someone can help me reading from verses 6 to 13 and verse 30 to 32. From 30 to 32. மார்க்கு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்குமாகும். 30லிருந்து 32ஆம் வசனம் படிக்கிறேன், கவனியுங்கள். அவர்களுடைய அவ்விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினார். அவர் 12 அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து, வழிக்கு பையையாகிலும் அப்பத்தையாகிலும் கச்சையாகிலும் எடுத்துக்கொண்டு போகாமல்
ஒரு தடியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போகவும் பாதரட்சைகளை போட்டுக்கொண்டு போகவும் 2 அங்கிகளை தெரியாதிருக்கவும் கட்டளையிட்டார். பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் எங்கேயாகிலும் ஒரு வீட்டில் பிரவேசித்தால் அவ்விடத்தை விட்டு புறப்படுகிற வரைக்கும் அங்கேதானே தங்கியிருங்கள். எவர்களாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வசனங்களை கேளாமலும் இருந்தால் நீங்கள் அவ்விடம் விட்டு புறப்படும் போது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களின் கீழே படிந்த தூசியை உதறி போடுங்கள். நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுகிறதை பார்க்கிலும் சோதம் கொமரா பட்டணத்திற்கு நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை 2 பேராக அனுப்பினார். அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து அநேகம் பிசாசுகளை துரத்தி அநேகம் நோயாளிகளை எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார்கள். 30ஆம் வசனம் 30, 31, 32. அப்பொழுது அப்போஸ்தலர் இயேசுவிடத்தில் கூடி வந்து தங்கள் செய்தவைகள் உபதேசித்தவைகள் யாவையும் அவருக்கு அறிவித்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, வனாந்தரமான ஓரிடத்தில் தரித்து சற்றே இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள் என்றார். ஏனெனில் வருகிறவர்களும் போகிறவர்களும் அநேகமாயிருந்தபடியால் போஜனம் பண்ணுகிறதற்கு அவர்களுக்கு சமயமில்லாதிருந்தது. அப்படியே அவர் தனிமையாய் ஒரு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போனார். Hallelujah. Hallelujah. It is only the word of God that can nourish our spiritual life. நம் ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்தக்கூடியது தேவனுடைய வார்த்தை மாத்திரமே. It's the only life-giving word of God that builds our hearts. நம் உள்ளத்தை கட்டி எழுப்பக்கூடியது தேவனுடைய வார்த்தை மாத்திரமே. My passage for today is this whole thing, but we skipped out this middle part because it's a very long passage to read. என்னுடைய செய்தியினுடைய வேத பகுதி நான் ஆரம்பித்த அதிலிருந்து கடைசி வரைக்குமாக நேரம் இல்லாதபடியினாலே 2 குறிப்பிட்ட பகுதியை மாத்திரம் படித்தேன். Hallelujah. Amen. I remember that I preached a sermon from the same passage, but I am going to preach different message from the same passage. இந்த வேத பகுதியிலே ஏற்கனவே வேறொரு செய்தியை கொடுத்திருக்கிறேன். இதே வேத பகுதியிலிருந்து வித்தியாசமான செய்தி இன்றைக்கு கொடுக்க போகிறேன். Hallelujah. Amen. God can speak to us in different ways. Hallelujah. வித்தியாசமான வழியிலே தேவன் நம்மோடு பேசுகிறார். Let me give you an overview of the Gospels. சுவிசேஷ புஸ்தகத்தை ஒரு மேலோட்டமான பின்னணியை சொல்லுகிறேன். Because even we are believers for ages to ages, we need to understand certain concepts that we are blind in. அநேக வருஷங்களாய் நாம் விசுவாசிகளாய் இருந்தாலும் சில வேதத்தின் வெளிச்சங்களை அறியாமல் இருக்கிறோம். There is no place in the Gospel of Mark that it is clearly mentioned that it is written by Mark. மார்க்கு தான் இதை எழுதினார் என்று எந்த இடத்திலேயும் மார்க்கு புஸ்தகத்தில் எழுதப்படவில்லை. But in our understanding, we see the heading of the gospel and we come to a conclusion that it's written by Mark. நம்முடைய புரிந்து கொள்ளுதலுக்காக மார்க்கு என்ற தலைப்பை பார்த்து இது மார்க்கு தான் எழுதினார் என்று நாம் சொல்லுகிறோம். In the Paul's letters, in every letters there is a clear mention as Paul has written his letters. பவுல் எழுதின கடிதங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது, பவுல் கடிதத்தை எழுதும் பொழுது, நிருபங்களை எழுதும் போது சொல்லுகிறார், பவுலாகிய நான் எழுதின நிருபம் என்று தான் எழுதும் பொழுது அவருடைய பெயரை சொல்லுகிறார். அப்படி இங்கு இல்லை. But nowhere in the Gospels we can see that it is written by, in any verses it is written by Mark or Matthew or Luke or John. மார்க்கு, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் நான் எழுதினேன் என்று எந்த இடத்திலேயும் அப்படியாக பவுல் எழுதினது போல எழுதினதை பார்க்க முடியாது. If we go deeper into all the Gospels, இந்த சுவிசேஷத்தை நாம் ஆழமாய்
படிக்கும் பொழுது the name mentioned in the beginning of all the gospels, they are not only the ones who would have probably written the gospels. ஆரம்பத்திலே புத்தகங்களை படிக்கும் பொழுது அவர்கள் ஆரம்ப வாக்கியங்களை படிக்கும் பொழுது ஒருவேளை அதாவது இதிலே சொல்லப்பட்ட இந்த சுவிசேஷ புஸ்தகத்திலே அவர்கள் எழுதாத ஒரு புத்தகமாய் மற்றவர்களும் எழுதியிருக்கலாம் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். Probably some other people also would have helped these writers putting these gospels together. இந்த சுவிசேஷ புஸ்தகத்தை எழுத மற்றவர்களும் அவர்களுக்கு இந்த சுவிசேஷகர்களுக்கு உதவி செய்திருக்கலாம். Some others also would have been involved to help in gathering few informations. சில விஷயங்களை மற்றவர்களும் அதை எழுதும்படியாக எழுத்தாளர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கலாம். Some people would have helped in editing. சிலர் இதை எல்லாவற்றையும் ஒருங்கிணைக்கும்படியாக எடிட் பண்ணும்படியாக உதவி செய்திருக்கலாம். But Mark was the main person involved in putting these gospels together. ஆனால் மார்க்கு இந்த சுவிசேஷ புஸ்தகத்தை மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தை மற்றவர்கள் இருந்தாலும் இவர்தான் முக்கியமாக அவர் இருந்து ஒருங்கிணைந்து எழுதுகிறார். So that is how it is named as the Gospel of Mark. ஆகையினால தான் இது மார்க்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் என்று நாம் சொல்லுகிறோம். You know, every gospel writers have written their gospels in their own way. ஒவ்வொரு எழுத்தாளர்களும் இந்த சுவிசேஷர்களும் தங்களுடைய சொந்த வடிவிலே இதை எழுதியிருக்கிறார்கள். All the gospels were written like letters to some people. ஒவ்வொரு நிருபங்களும் சுவிசேஷ புஸ்தகங்களும் மற்றவர்களுக்கு எழுதப்பட்ட ஒரு கடிதத்தை போலதான் இதை எழுதியிருக்கிறார்கள். And all these titles were added later on. அது இந்த கடிதங்கள் எல்லாம் எழுதின பிறகுதான் இதற்கு தலைப்பு அதாவது அநேக வருஷங்கள் கழித்து அதற்கு கொடுக்கப்பட்டது. Since we are believers, we have to understand all these outlines. விசுவாசிகளாய் இருக்கிற நாம் ஒரு வேத பகுதியை படித்தாலும் அதனுடைய பின்னணியை அறிந்து கொள்வது மிக அவசியமாய் இருக்கிறது. That's why I stress in each and every sermons that I give a general understanding of everything. ஆகையினால தான் நான் எந்த பிரசங்கத்தை செய்தாலும் அதனுடைய பின்னணியை கொஞ்சம் சொற்பமாக நான் சொல்லுகிறேன். Today the title of my sermon is going to be Christ the greatest teacher. இன்றைக்கு என் செய்தியினுடைய தலைப்பு கிறிஸ்து பிரதான ஆசிரியர் என்று பேசுகிறேன். I'm going to talk 3 points. 3 குறிப்புகளை இதிலிருந்து சொல்ல விரும்புகிறேன். My first point is going to be Jesus trained his disciples. முதலாவதாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை பயிற்சிவித்தார். Jesus all through his life in this world as a missionary spends time in teaching the people and his disciples. இயேசு கிறிஸ்து தன் வாழ்நாள் முழுமையாக மக்களுக்கும் தன் சீஷர்களுக்கும் போதிப்பதிலேயே நேரத்தை செலவிட்டார். He not only taught the people and the disciples, but he also raised his disciples to be teachers. அவர் மக்களுக்கும் சீஷர்களுக்கும் போதித்தது மாத்திரமல்ல, சீஷர்களையும் மக்களையும் மற்றவர்களுக்கு போதிக்கும்படியான அளவில் அவர்களை உருவாக்கினார். In the second part of verse 6 says, Jesus went around teaching from village to village. இந்த 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் 2வது பகுதியிலே நாம் வாசிக்கிறோம், அவர் கிராமங்களிலே சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினார் என்று சொல்லப்படுகிறது. In the beginning of this passage we see that Jesus was an itinerant teacher. இயேசு கிறிஸ்து ஒரு விசேஷித்த ஆசிரியர் என்று இந்த வேத பகுதியிலே வாசிக்கிறோம். I mean the teacher who keeps on traveling. இந்த இயேசு கிறிஸ்து அவர் போதிக்கும் பொழுது ஒரே இடத்திலிருந்து போதிப்பதில்லை, அவர் பிரயாணம் செய்து கொண்டே போதிக்கிறவராயிருந்தார். He keep on moving from place to place to reach every people around him. ஒவ்வொரு பட்டணங்கள் தோறும் அவர் சுற்றி திரிந்து பிரசங்கித்தார். You know, in this passage we see that Jesus sets himself as an example before he sends his disciples on a teaching mission.
இயேசு கிறிஸ்து இந்த வேத பகுதியில் வாசிக்கிறோம், அவர் சுற்றித்திருந்து அவர் போதிக்கிறவராய் இருந்தார் என்று இந்த வேத பகுதியிலே நாம் அறிந்து கொள்ளுகிறோம். This is the first time ever Jesus sends his disciples for mission. இன்றைக்கு முதன்முறையாக இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களை ஊழியத்திற்காக அனுப்புகிறதை இந்த வேத பகுதியில் வாசிக்கிறோம். In chapter 3 verse 17 we see that he chose them, and until chapter 6 he taught them through the way he lived. 3ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் வரைக்குமாக படிக்கும் பொழுது அவர் போதிக்கிறவராயும் அவர் தன்னுடைய போதனையை தன் வாழ்விலே காண்பிக்கிறவராகவும் இருந்தார். In chapter 3 verse 17 he chose them. 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே அவர் காண்பித்தார், அதாவது அவர்களுக்கு போதனையை தன் வாழ்விலே காண்பித்தார் என்று வாசிக்கிறோம். Until chapter 6 he did not let the disciples to start their ministry by themselves. இந்த 3ஆம் அதிகாரம் 17லிருந்து 6ஆம் அதிகாரம் வரைக்குமாக படிக்கும் பொழுது இவர் மாத்திரம்தான் ஊழியம் செய்து கொண்டிருந்தார், தன்னுடைய சீஷர்களை ஊழியம் செய்ய அதுவரைக்குமாய் அனுப்பவில்லை. But he trained them by keeping his disciples with himself. ஆனால் தன்னுடைய சீஷர்களை அவரோடு தங்களோடு வைத்துக்கொண்டு அவர் போதனையின் ஊழியத்தை தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருந்தார். Jesus started imparting his power and authority to his disciples and trained them to build God's kingdom. இயேசு கிறிஸ்து தன்னுடைய அதிகாரத்தை சீஷர்களுக்கு கொடுத்து அவர்கள் போதிக்கும்படியாக அவர்களை உருவாக்கி கொண்டிருந்தார். In his mission tour, Jesus began to shift his ministry responsibilities to his disciples. தன்னுடைய ஊழிய பிரயாணத்திலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு போதித்தது மாத்திரமல்ல, அவர்களை பயிற்சி கொடுத்து அவர்களே ஊழியம் செய்யும்படியாக மற்றவர்களுக்கு பயிற்சி கொடுக்கும்படியாக உருவாக்கி கொண்டிருந்தார். He started training them for their future ministry. வரப்போகிற நாட்களின் ஊழியத்திற்காக அவர்களை உருவாக்கி கொண்டிருந்தார். He definitely would have had the post resurrection ministry in his mind. தன்னுடைய ஊழிய நாட்களிலே அவர் மரித்து உயிர்த்தெழுந்து போன பிறகு தொடர்ந்து ஊழியம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற காரியத்தை மனதில் வைத்து ஊழியம் செய்தார். The continuation of ministry after his resurrection and ascension. அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய எடுத்துக்கொள்ளுதலுக்கு பிறகு இந்த ஊழியம் தொடர்ச்சியாய் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு மற்றவர்களை உருவாக்கி கொண்டிருந்தார். Unless he teaches his disciples and trains them, his mission of proclamation of the kingdom cannot be continued. அவர் தன்னுடைய சீஷர்களை உருவாக்காமல் இருந்திருந்தால் அவர் மரித்து உயிர்த்தெழுந்து பரத்திற்கு எடுத்துக்கொண்டப்பட்ட பிறகு இந்த ஊழியம் நிறுத்தப்பட்டிருக்கும். Jesus not only proclaimed the kingdom of God, but he was also concerned about the mission after his resurrection and ascension. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிற காரியத்தில் மாத்திரம் ஆர்வமா இல்லை, அவர் உயிர்த்தெழுந்து பரத்துக்கு எடுத்துக்கொண்டப்பட்ட பிறகும் கூட இந்த ஊழியம் தொடர்ச்சியாக செய்யப்பட வேண்டும் என்ற காரியத்திற்காக அவர் தன்னுடைய சீஷர்களை உருவாக்கினார். Jesus equipped his disciples for the future. வருங்காலத்திற்காக தன் சீஷர்களை உருவாக்கினார். He developed his disciples so that they can continue their mission and that can be continued to generation and to generation. இந்த ஊழியம் தன்னுடைய அதாவது சந்ததியாக இதை எடுத்து செல்ல வேண்டும் என்கிறதற்காக தன் சீஷர்களை அவர் போதித்து உருவாக்கினார். Just imagine if he would have not equipped his disciples for mission, there wouldn't have been any possibilities for the continuation of the proclamation of the kingdom. கவனிங்க, இயேசு கிறிஸ்து இந்த சீஷர்களை உருவாக்காமல் இருந்திருந்தால் இந்த ஊழியம் அவரோடு முடிந்திருக்கும். அவர் பரத்துக்கு எடுத்துக்கொண்டப்பட்ட பிறகு இந்த ஊழியம் தொடர்ச்சியாக நிறைவேற்றப்பட்டிருக்க முடியாது. He set a big example to the teachers of all generations to develop others. இயேசு கிறிஸ்து எல்லா ஆசிரியர்களுக்கும் எல்லா போதகர்களுக்கும் தொடர்ந்து சந்ததிகளுக்கு போதிக்க வேண்டும் என்பதற்காக தன் வாழ்வையே அவரையே அவர் உதாரணமாய் காண்பித்தார். If there are no teachers, there can be no further professions. அதாவது ஆசிரியர்கள் இல்லை என்றால் அடுத்த ஒரு புதிதான வேலை நிச்சயமாய் இருந்திருக்காது.
there wouldn't have been any IT companies existing. இந்த போதிக்கிறவர்கள் இல்லாமல் இருந்தால் இன்றைக்கு இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிங்க இருந்திருக்க முடியாது. There wouldn't have been any factories existing. இந்த நாட்களிலே அநேக ஃபேக்டரிகள் இருக்கிறதே, அந்த ஃபேக்டரிகள் எல்லாம் அதாவது தொழிற்சாலை எல்லாம் நிச்சயமாய் போதிக்கிறவர்கள் இல்லாமல் இருந்தால் இருந்திருக்க முடியாது. There wouldn't have been any business firms existing. இன்றைக்கு பெரிய தொழில்கள் எல்லாம் இருக்கிறதே, அந்த தொழில் எல்லாம் போதனையினாலே பயிற்சினாலே தான் வந்திருக்கிறது. அது போதனை இல்லாமல் இருந்தால் அது இன்றைக்கு இருக்காது. Nothing would have been existing. இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் போதனை நிமித்தமாக தான் பயிற்சி நிமித்தமாக தான் வந்தது. இன்றைக்கு அது இல்லாதிருந்தால் எந்த தொழிற்சாலையும் எந்த கம்பெனியும் நிச்சயமாக இருந்திருக்காது. Every teacher play an important role in the life of every individuals in this world. இந்த உலகத்திலே ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்கள் வாழ்விலே ஏதோ ஒரு மாற்றத்தை தாக்கத்தை கொண்டு வந்தவர்கள் தான். If teachers doesn't exist, even the pastors in the church, there is no way for them to exist. போதகர்கள் இன்றைக்கு போதிக்கிற ஆசிரியர்கள் இல்லாதிருந்தால் எங்களை போல போதிக்கிற போதகர்களும் இன்றைக்கு இருந்திருக்க முடியாது. No, nothing in this world would have been existing for their further development. அடுத்து எந்த முன்னேற்றத்திற்கும் போதனை இல்லாதபடி, இன்றைக்கு ஆசிரியர் இல்லாத போதிப்பு இல்லாதபடி நிச்சயமாக வளர்ச்சிக்கு சாத்தியமே இல்லை. Teachers play a very important role in everyone's life. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் ஆசிரியர்கள் முக்கிய பங்கை வகிக்கிறவர்கள். Every teachers in this world should take the example of Jesus to develop others. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆசிரியர்களும் இயேசுவை பார்த்து இயேசுவை போல மற்றவர்களை வளர்ப்பதிலே இந்த மாதிரியை கற்றுக்கொள்ள வேண்டும். Every teachers have the responsibility to develop others so that it passes on to generation. மற்றவர்களை வளர்ப்பதிலே ஒவ்வொரு ஆசிரியர்களும் ஆர்வம் கொள்ள வேண்டும். அப்படி செய்தால் சந்ததி சந்ததியாக உருவாக்கப்படுதல் உருவாகும். Hallelujah. Amen. The greatest teacher, Jesus Christ, has set an example for all the teachers all around the world to develop others. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசிரியர்களும் மற்ற மாணவர்களை வளர்ப்பதிலே அவர்கள் வளர்க்க வேண்டும் என்பதிலே இயேசு கிறிஸ்து ஒரு முன் உதாரணமாய் இருக்கிறார். Hallelujah. Amen. My second point is going to be Jesus guided his disciples in the way they should go. என்னுடைய செய்தியினுடைய இரண்டாவது குறிப்பு என்னவென்றால், நாம் எதை செய்ய வேண்டும், எங்கே போக வேண்டும் என்பதற்கு இயேசு ஒரு வழிகாட்டியாயிருக்கிறார். First of everything, Jesus set himself as an example to all his disciples. தன்னுடைய சீஷர்களுக்கு எல்லாவற்றுக்கும் முன்பாக அவரே மாதிரியாயிருந்தார். In the beginning of this passage, from the passage that we read, Jesus went around preaching the gospel from village to village before he sent his disciples to preach. இந்த வேத பகுதி வாசித்த வேத பகுதியின் ஆரம்பத்திலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை அனுப்புவதற்கு முன்பதாக கிராமங்கள் தோறும் சுற்றி திரிந்து அவர் உபதேசித்தார் என்று வாசிக்கிறோம். He did not send them away as they went, but Jesus sent them with lot of instructions. அவர்களை சும்மா அனுப்பவில்லை, அவர்களுக்கு அநேக அறிவுரைகளை சொல்லி அனுப்பினார். Verse 8 says that these were his instructions. 8ஆம் வசனத்திலே 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவுரைகள். He taught them what to do and what not to do. எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று இந்த இடத்திலே சீஷர்களுக்கு சொல்லி அனுப்புகிறார். In verses 8 and 9, Jesus gave a clear instruction what needs to be taken and what need not be taken. அவர்கள் போகும் பொழுது, மற்றவர்களுக்கு போதிக்க போகும் பொழுது எதை கொண்டு செல்ல வேண்டும் எதை கொண்டு செல்லக்கூடாது, எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்திலே அவர் சொல்லி அனுப்புகிறார். Just imagine if the disciples had taken bread, bag and money which Jesus did not tell them to take with them,
their focus would have been deviated from the missional work that Jesus gave them. இந்த இடத்துல கவனிங்க, இவங்க சாப்பாடு, பணம், அதாவது இப்படிப்பட்ட காரியங்களை இயேசு எடுத்துக்கொண்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அப்படி எடுத்து போயிருந்தா இவங்களுடைய போக வேண்டிய இந்த ஊழியத்தின் நோக்கம் அது வேறு திசையாக திசை திருப்பப்பட்டிருக்கும். Money and bread are needed to fill their stomach and live happily. ஆகாரமும் பணமும் சந்தோஷமாய் சாப்பிட்டு உண்ணும், அத சாப்பிட்டு அதாவது இருக்கும்படியாக உதவியா இருக்கக்கூடிய காரியம். So if they have taken such things with them, their focus would have changed to and turned to satisfy their own stomach. பணமோ ஆகாரமோ எடுத்துக்கொண்டு போயிருந்தா எதுவுமே குறையா இருந்திருக்காது. அவங்க வந்து முக்கியமா சாப்பிடுறதுலயும் சந்தோஷமா இருக்கிறதுலயும் தான் அவங்களுடைய எண்ணம் இருந்திருக்கும். Instead of doing missional work which Jesus gave them, they would have been doing worldly things. அவர்கள் இயேசு கிறிஸ்து சொன்ன சுவிசேஷ பணியை விட்டுவிட்டு வேறொரு காரியத்தை ஒருவேளை செய்திருக்கலாம். They would have been deviated from their goals. அவர்கள் கொடுக்கப்பட்ட ஒரு இலக்கை விட்டுவிட்டு அவர்கள் வேறு திசையா வேறு காரியங்களை செய்திருக்கலாம். If we have some goals for our lives, we need to restrict certain things that hinders that goals. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இலக்குகள் இருக்குமேயானால் அதை தடை பண்ணக்கூடிய காரியங்கள் அநேகம் இந்த உலகத்திலே நமக்கு இருக்கிறது தான். Jesus told only to take a staff and a sandal. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? எதை எடுத்துக்கொள்ள வேண்டும்? ஒரு தடியும் ஒரு கோலும் உங்கள் பாதரட்சைகளும் மாத்திரம் நீங்கள் போட்டு கொண்டு போக வேண்டும் என்று சொல்லுகிறார். Jesus instructed them to take the things that they needed only for the ministry. ஊழியத்துக்கு எது வேண்டுமோ அதை மாத்திரம் தான் கொண்டு போக வேண்டும், இந்த இலக்கு நிறைவேற என்று இயேசு அறிவுரையாய் சொல்லி அனுப்புகிறார். Why Jesus had told them to take only staff and sandal? அவர்கள் பாதரட்சை போட்டுக்கொண்டு ஒரு தடியை மாத்திரம் எடுத்துக்கொள்ள போக வேண்டும் என்று எதற்கு இயேசு சொன்னார் தெரியுமா? In Psalm 23 verses 4, staff indicates comforting people in times of fear and deadly pestilences. சங்கீதம் 23ஆம் அதிகாரத்திலே கோலும் தடியும் என்று சொல்லுகிறதே, அதை தேவன் எதற்கு கொடுத்தார் என்று சொன்னால் மக்களை, ஆடுகளை ஆதரிக்க. இன்றைக்கு மக்களை நாம் ஆதரிக்கிற ஒரு வேலைக்கு போகிறதுனாலே, அவர்களை கவனிக்கிற நடத்துகிற ஒரு வேலைக்கு போகிறதுனாலே இந்த தடியை கொண்டு போகும்படியாக கர்த்தர் சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. Jesus set the goals for their lives and instructed them to follow only what they need to achieve their goals. அவர்கள் ஒவ்வொரு மக்களும் தங்களுடைய இலக்கை அடையும்படியாக எதை செய்ய வேண்டும் என்பதை மாத்திரம் இயேசு சொல்லி இருக்கிறார். அதை செய்தால் நிச்சயமாக அந்த இலக்கை அடைவோம். Since Jesus gave the missional work, their work for them is only to reach to the people and comfort their lives and heal them and to bring them to God. இந்த சுவிசேஷ வேலையை செய்ய கர்த்தர் இயேசு கிறிஸ்து எதற்கு அவர்களை அனுப்புகிறார்? கோலும் பாதரட்சியும் என்று சொல்லும் பொழுது நீங்கள் அவர்களை ஆதரிக்க வேண்டும், தேற்ற வேண்டும். கோலும் தடியனை தேற்றும் என்று சொல்லுகிறதே, தேற்றும்படியாக, அவர்களை ஆற்றும்படியாக, அவர்களுக்கு அதாவது ஆறுதலை கொடுக்கும்படியாக, சத்தியம் சொல்லும்படியான ஊழியத்தை செய்யும்படியாகவே ஊழியர்களை கர்த்தர் அனுப்புகிறார். Jesus did not instructed them to take whatever they want, but he instructed them to take only what they actually needed for the mission. ஊழியத்திற்கு எது வேண்டுமோ அதை மாத்திரம்தான் எடுத்துக்கொள்ள போகும்படியாக இயேசு அனுமதி கொடுத்தார். மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதை எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று அனுமதி கொடுக்கவில்லை. There is a difference between the word want and need. want என்று தேவை என்றதும், அதாவது ஆங்கிலத்தில் இது சரியா சொல்லுது, want என்ற வார்த்தை, need என்ற வார்த்தை, அத்தியாவசியம், தேவை என்ற ரெண்டு வார்த்தைகள். People generally want many things to satisfy themselves. தங்களையே திருப்திப்படுத்திக் கொள்ள மக்களுக்கு அநேக காரியங்கள் தேவை. எது இருந்தாலும் எனக்கு திருப்தி ஆகாது, ஆனா எல்லாமே வேணும்ன்ற ஆசை உள்ளவங்க மக்கள். But only God knows what they actually need. ஆனால் ஆண்டவருக்கு என்ன விருப்பம், மக்களுக்கு என்ன அத்தியாவசியமோ அது இருந்தால் போதும் என்று தேவன் விரும்புகிறார்.
if we don't get whatever we want, we feel very hard sometimes. சில சமயத்துல நாம் விரும்புகிறதெல்லாம் நமக்கு கிடைக்கலனா ரொம்ப கஷ்டப்படுறோம். If we observe deeply into this text, definitely the disciples would have felt hard for all the instructions Jesus gave them. இதை நீங்கள் கவனித்து இந்த வேத பகுதியை கவனித்தீர்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதை செய்ய இந்த சீஷர்களுக்கு நிச்சயமாகவே கஷ்டப்பட்டிருப்பார்கள். But it is not clearly mentioned in the passage. ஆனால் இந்த இடத்திலே தெளிவாக இன்னும் அதிக தெளிவாய் இல்லை. But we can understand it. The instructions means everyone generally feel very hard to take. இந்த அறிவுரையை நாம் கவனித்தால் இதை ஏற்றுக்கொண்டு இதன்படி நடக்க மிக கடினம்தான். ஏனென்றால் எதெல்லாம் விருப்பமோ அதெல்லாம் எடுத்துட்டு போயிருந்தா அந்த ஊழியம் நிறைவேறி இருக்காது. ஆகையினால தான் குறிப்பா சொல்றார் இயேசு. You know, generally when students join in colleges, they have lot of restrictions for using mobiles, and in some colleges for bringing their bikes. சில சமயத்துல பொதுவாக ஒரு ஸ்கூல்லையோ காலேஜ்லயோ மாணவர்கள் சேரும் பொழுது சில அறிவுரை இருக்கிறது. நீங்க இந்த காலேஜில் சேர்ந்தா மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த ட்ரெஸ் போடக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாதுன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கும். Students will definitely start feeling hard for all the instructions given to them. இந்த இன்ஸ்டிடியூஷன் இந்த பள்ளியோ அல்லது கல்லூரியோ அவர்கள் கொடுக்கிற அறிவுரைகளை பின்பற்ற மாணவர்களுக்கு கடினம்தான். But even if they feel hard, they have to follow them. அவர்களுக்கு கஷ்டமாய் இருந்தாலும் அதை செய்துதான் ஆக வேண்டும். Because those are the rules and regulations of the college. அதுதான் கல்லூரியுடைய எல்லா சட்டதிட்டங்கள். And if they follow the rules, they will definitely focus on their studies rather than spending time in unnecessary things and lose their studies. எதற்கு இதை சொல்லுகிறார்கள்? இந்த சட்டதிட்டங்கள் எல்லாம் நீங்கள் பின்பற்றினால் இதை உபயோகப்படுத்தலாம், இதை உபயோகப்படுத்தக் கூடாது என்று சொல்லுகிறதை அவர்கள் கடைபிடித்தால் நிச்சயமாகவே படிப்பிலே கவனம் செலுத்த முடியும். In the same way, when the disciples follow the instructions given by Jesus, they focused on their mission. அதே போலதான் இயேசு கிறிஸ்து எதை கொண்டு செல்ல வேண்டும், எதை கொண்டு செல்லக்கூடாது என்று சொல்லும் பொழுது, எதை செய்யக்கூடாது என்று சொன்னார், எதற்கு சொன்னார், அப்படி செய்தால்தான் அவர்கள் தங்களுடைய ஊழியத்தில் கவனம் செலுத்துவார்கள். Mentioned in verse 12, they went out and preached that people should repent. 12ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து என்று சொல்லப்படுகிறது. This is why Jesus restricted them, so that they will continue with their work that is given to them. இவர்கள் தங்களுடைய பிரசங்க வேலையை, போதிக்கிற வேலையை தொடர்ச்சியாய் செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக தான் இதை கொண்டு போகக்கூடாது, இதை கொண்டு போகலாம் என்று அறிவுரை சொன்னார். In the same way, it is very necessary that every teachers and especially parents should follow the model of Christ, because parents are the first teacher for every children and students. ஆகையினாலதான் ஒவ்வொரு ஆசிரியர்களும் விசேஷமா பெற்றோர்களும் கவனிக்க வேண்டியது இயேசு கிறிஸ்துவின் மாதிரியை பின்பற்ற வேண்டும். ஏனென்றால் பெற்றோர்கள் தான் முதன்மையான ஒரு ஆசிரியர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு. And that is how they can bring up their children well. அப்படி செய்தால்தான் தன் பிள்ளைகளை ஒழுக்கத்திலே நல்ல முறையிலே கொண்டு வர முடியும். It is the responsibility of every parents and teachers to train every children what is good and what is bad. ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் தேவன் கொடுத்த காரியம் என்ன, எது நல்லது எது கெட்டது என்று தன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். What they are supposed to do and what they are not supposed to do. எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டும். It is always necessary and it is always most needed to restrict children from certain things. சில காரியங்கள் செய்யக்கூடாது என்று அவர்களுக்கு தடைப்படுத்துவது மிக மிக அவசியம், அது நல்லது. Because if the parents or the teachers fail to restrict the children, their life will turn to a wrong direction and their future will get spoiled. ஒருவேளை பெற்றோர்களோ ஆசிரியர்களோ மாணவர்களை இது செய்யக்கூடாது, பிள்ளைகளை இது செய்யக்கூடாது என்று சொல்லாமல் இருந்தால் அவருடைய வாழ்க்கை நிச்சயமாய் வேறு வழியிலே திசை திருப்பப்பட்டு நாசமாகும். Jesus gave strict instructions to his disciples so that they will not go wrong in the future. இயேசு கிறிஸ்து மிக கடினமான ஒரு அறிவுரைகளை
சொல்லுகிறதற்கு காரணம் என்ன? இவர்கள் திசை திருப்பப்பட்டு தவறான வழியில போய்விடக் கூடாது என்பதற்காக. Proverbs 22 verses 6 says, train a child in the way he should go, and when he is old he will not turn from it. நீதிமொழிகள் 22:6 சொல்லுகிறது, பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து, முதிர் வயதிலும் அவன் விடாதிருப்பான். Unless every children are taught in their young age, their life will turn away to every crooked path. சிறு வயதிலே பிள்ளைகளை சரியான வழியிலே நடத்தாவிட்டால் எல்லா தாறுமாறான வாழ்வை வழியிலே அவர்கள் போய்விடுவது நிச்சயம். And when children come to a certain age, above 18 years and so, it's quite hard to turn them to the right path. ஒருவேளை பிள்ளைகள் வளர்ந்து 18 வயதோ அல்லது அதற்கு மேலே மாறும் பொழுதோ அவர்களை திருப்புவது மாற்றுவது மிக கடினமான ஒரு காரியமாய் மாறிவிடும். Example, if we want to bend or straighten the stem of a plant, we can do it easily. அதாவது சின்ன கிளையா இருக்கும் பொழுது ஈஸியா வளைச்சிடலாம் ஒரு மரத்தை, ஒரு செடியை. But if you want to bend the big stem of a big tree, it can never be possible. ஆனா அந்த செடி வளர்ந்து அதிக நாட்களாய் வளர்ந்த பிறகு அது பெரிய மரமாய் மாறின பொழுது அவைகளை வளைப்பது மிக கடினமான காரியம். We can only cut it off with the help of an axe. ஒரு கத்தி இருந்தாதான் அது வெட்டிதான் அதை வீழ்த்த முடியும். Which involves lot of hard work to the one who cuts it and lot of pain to the tree itself. அப்படி செய்யும் பொழுது அந்த கத்தியிலே வெட்டுகிறவனுக்கும் மிக வலியா இருக்கும், அதாவது வெட்டப்படுகிற அந்த மரத்துக்கும் வேதனை தான். In the same way, it is quite hard to lead a person when he is grown up and is already into the wrong path. ஒரு தவறான சுபாவத்திலே பழக்க வழக்கத்திலே ஒரு பிள்ளை அதிக நாட்களாய் வளர்ந்து விட்டால், அடிமையாகி விட்டால், அதிலிருந்து அவனை வெளியே கொண்டு வருவது மிக கடினமான காரியம். So it is more wiser to train a child. ஆகையினால்தான் தேவன் சொல்லுகிறார், பிள்ளையை வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்ப்பது மிக அவசியம். அவர்களுக்கு பயிற்சி கொடுப்பது சிறு வயதிலே பயிற்சி கொடுப்பது மிக அவசியம். No, since this is the first time ever Jesus sends his disciples for the mission, in the beginning of their mission itself he gave lot of instructions to go in the right way. முதன்முறையாக சுவிசேஷ பணிக்காக தன் சீஷர்களை இயேசு அனுப்புகிறார். அனுப்புவதற்கு முன்பதாகவே அதிக சட்டதிட்டங்களை அவர் கொடுத்து, அறிவுரைகளை கொடுத்து அனுப்புகிறார். If Jesus wouldn't have given instructions, the missional work they would have done would have been unimaginable and would have been scattered. இந்த அறிவுரைகள், இந்த போதனைகளை தன் சீஷர்களுக்கு இயேசு கொடுக்காமல் இருந்தால் இவர் விரும்பினதெல்லாம் எடுத்துக்கொண்டு போயிருப்பார்கள், விரும்பினதெல்லாம் செய்திருப்பாங்க. அவங்க எதற்கு இயேசு அனுப்பினாரோ அதை நிச்சயமாய் செய்யாமல் போயிருக்கலாம். That's why Jesus started instructing his disciples from the beginning of their mission work itself. ஆகையினால்தான் இயேசு கிறிஸ்து அவர்கள் ஊழியம் செய்ய ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று அறிவுரை கொடுத்தார். In the same way, every parents and teachers should follow the example of Christ in providing their children only what they actually need. அதே போலத்தான் ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு ஆசிரியர்களும் எதை அங்கு நோக்கம் நிறைவேற எதை செய்ய வேண்டுமோ அதை மாத்திரம்தான் செய்ய வேண்டும், அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். The teachers and parents should provide their children only what they actually need, not everything they want. பிள்ளைகளுக்கு எது வேண்டுமோ அதை மாத்திரம்தான் கொடுக்க வேண்டும், பிள்ளைகள் எதெல்லாம் விரும்புகிறார்கள் அதை கொடுக்க கூடாது. In today's modern world, most of the young people are being misled since they are provided everything they ask from their parents. பிள்ளைங்க என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கிற பெற்றவங்க அப்படி செய்யறதுனால தான் பிள்ளைங்க கெட்டு போறாங்க. Parents buy them bikes and mobiles and every other things they want, which gives them lot of free. இன்னைக்கு கேட்கிற பைக்கு, கேட்கிற மொபைல் இதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுனால தான் ஒழுக்க கேடுக்குள்ளாக பிள்ளைங்க போய் விடுகிறாங்க. Because
bikes and mobiles are the one who are leading this generation. இந்த சந்ததியே பைக் இருந்தா போதும், மொபைல் இருந்தா போதும், இப்படி தான் இந்த சந்ததி ஓடிட்டு இருக்கு. அதுதான் இந்த சந்ததியை நடத்திட்டு இருக்கு. The only things that are controlling the generations that are going to come. இந்த சந்ததியே இப்படிப்பட்ட பொருட்கள் தான் வாலிப பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டு கொண்டு நடத்தி கொண்டு இருக்கிறது. But when the parents start controlling them after they turn into the wrong direction, they end up becoming rebellious. சொல்றதெல்லாம் செய்துட்டு ஆரம்பத்துல அதற்கு பிறகு வளர்ந்த பிறகு இல்லைன்னு சொன்னா கஷ்டம். அவன் செய்து தான் ஆகணும், இல்லனா உங்களுக்கு தான் ஆபத்து, அந்த நிலைமை வந்துரும். Children start becoming rebellious after a certain age. ஒரு வயதுக்கு பிறகு பிள்ளைங்க என்ன ஆயிடுவாங்க, மிக கடினமா அவங்க சொல்றதா நடக்கணும்னு அப்படி கடினமா ரெபெலியஸா அதாவது மாறிடுவாங்க. Everything happens because parents provide everything they want and fail to restrict them in certain things that are necessary. இந்த பிள்ளைங்க இவ்வளவு ரெபெலியஸா கடினமா கீழ்ப்படியாம போறதுக்கு காரணம் என்ன? சின்ன வயசுலயே அவங்களுக்கு நோவு வரக்கூடாது, அவங்களை துக்கப்படுத்தக்கூடாது, கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறது. அதனால தான் இந்த நிலைமை பிள்ளைங்களுக்கு நிறைய சமயத்துல வருது. Mark chapter 8 verse 31 says, Jesus began to teach them again. மார்க்கு 8 verses 31. மார்க்கு 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து மறுபடியும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் மூப்பராலும் பிரதான ஆசிரியராலும் வேதபாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர் தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். So he started teaching them again and again whenever he got opportunity to teach them. அவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் போதிக்கிற ஒரு சூழ்நிலை வந்ததோ அப்பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு போதித்துக் கொண்டே இருந்தார். Teaching is not only for the initial days, but it should continue forever. ஆரம்பத்துல சின்ன பிள்ளைங்களா இருக்கும்பொழுது தான் டீச் பற்றி அவர்களுக்கு போதிக்கணும், அவர்கள் வளர்ந்த போதிக்க கூடாது என்பதல்ல, வாழ்நாள் முழுமையாக போதிக்கிற ஒரு போதனை நடந்து கொண்டே தான் இருக்க வேண்டும். Jesus made every opportunity to teach his disciples. தன் சீஷர்களுக்கு போதிக்கிற ஒவ்வொரு தருணங்களையும் இயேசு உபயோகப்படுத்திக் கொண்டார். He not only taught his disciples only before they began their ministry, but even when they were at mission. அவர்கள் அதாவது தன்னுடைய ஊழியங்களை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக மாத்திரம் இயேசு போதிக்கவில்லை, அவர்கள் ஊழியத்தின் மத்தியிலேயும் அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுதும் இயேசு அவர்களுக்கு போதித்தார். As Jesus was continually teaching and guiding his disciples whenever they were struggling, parents and teachers also should continually keep teaching and guiding their children whenever they struggle and disobey. அவர்கள் எப்படி இயேசு கிறிஸ்து அவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைக்கிற சமயத்திலே இயேசு அவர்களுக்கு போதித்தாரோ அதே போலதான் இன்றைக்கு பெற்றோரும் ஆசிரியர்களும் எப்பொழுதெல்லாம் பிள்ளைகள் கடினப்பட்டு அதாவது செய்வது கீழ்ப்படியாமல் போகிற சமயத்திலும் அவர்களுக்கு போதிக்க வேண்டும். Whenever the disciples were struggling in their life and in their ministry, Jesus kept on teaching them and correcting them. எப்பொழுதெல்லாம் இந்த சீஷர்கள் தங்கள் ஊழியத்திலே அவதிப்பட்டார்களோ கஷ்டப்பட்டார்களோ அப்பொழுதெல்லாம் இயேசு அவர்களுக்கு அறிவுரை சொல்லி அவர்களுக்கு போதித்தார். In the same way, it is the responsibility of every parents to train their children, and it should be a continuous process. அதே போலதான் பிள்ளைகள் வளர்ந்தாலும் அவர்கள் கஷ்டப்படுகிற தவறி போகிற சூழ்நிலையிலே அவர்களுக்கு தொடர்ச்சியாய் கற்றுக் கொடுக்க வேண்டும் பெற்றோரும் ஆசிரியர்களும். It is the tendency of every human being to deviate and disobey the instructions given to them. திசை திருப்பப்பட்டு கீழ்ப்படியாமல் போவது எல்லா மனுஷனுக்கும் இயல்புதான். அந்த சமயத்தில் பெற்றோரும் ஆசிரியர்களும் அவர்களை சரிப்படுத்த ஆயத்தமா இருக்க வேண்டும். It is not, human beings are not a kind of mission. When a mission is set to a particular thing, it will never change. ஒரு மனுஷன் ஒரு மிஷன் போல அல்ல, மிஷன் செட் பண்ணிட்டா அது அப்படியே தான் வேலை செய்துட்டு இருக்கும், அது ஒரு நாளும் மாற்றம் வராது. So the tendency of human beings, they keep on falling and failing day by day. ஆனா மனுஷனுடைய நிலைமை என்ன, ஒவ்வொரு நாளும் அவனுக்குள்ள மாற்றம் வந்துட்டு தான் இருக்கும், ஒவ்வொரு நாளும் அவன் கீழே விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது, ஒவ்வொரு நாளும் அவன்
தொடர்ச்சியான நற்காரியங்களை செய்யவும் வாய்ப்பு இருக்கிறது. So every individual needs continuous guidance and instructions. ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் தொடர்ச்சியான அறிவுரை அவர்களுக்கு அவசியம், வழிநடத்துதல் அவசியம். Hallelujah. Amen. If every parents want their children to come up in the right way in their children's life, it needs continuous and constant discipline. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு நல்ல எதிர்காலத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் பெற்றோர் அதே சமயத்தில் ஆசிரியர்கள் தொடர்ச்சியாய் தன் பிள்ளைகளுக்கு மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது, அவர்களை நடத்துவது மிக மிக அவசியம். Jesus already had set an example for all the teachers and all the parents that how they need to be in continuous progress in disciplining and training their children. தொடர்ச்சியாய் ஒரு மாணவனை பிள்ளைகளை அறிவுரைப்படுத்த வேண்டும், நல்வழியிலே நடத்த வேண்டும் என்பதற்கு இயேசு ஏற்கனவே அவர் மாதிரியாய் காண்பித்து இருக்கிறார். Hallelujah. Amen. We need to thank God for all the teachings that Jesus has given us. இயேசு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ஆசிரியர்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். You know, the word of God is a reflection of our life. தேவனுடைய வார்த்தை நம் வாழ்க்கையிலே பிரதிபலிக்கிற ஒன்று. My third point is going to be Jesus taught them the hard situations of life. என்னுடைய செய்தியின் மூன்றாவது குறிப்பு, இயேசு கிறிஸ்து மக்களின் வாழ்விலே கடினமான சூழ்நிலையிலே அவர்களுக்கு போதித்தார். He taught all the hard situations of life. வாழ்க்கையின் கடின பகுதிகளிலே அவர்களுக்கு போதித்தார். Okay, when we observe this text, இந்த வேத பகுதியை கவனிக்கும் பொழுது, when we go through this whole passage, முழு வேத பகுதியையும் நாம் 6ஆம் வசனத்திலிருந்து படிக்கும் பொழுது, in between Jesus the sending of disciples by Jesus and the disciples return, there is a story of John the Baptist. I mean John the Baptist being beheaded. இந்த இடத்துல இந்த முழு அதிகாரத்தை படிங்க. இயேசு கிறிஸ்து தம் சீஷர்களை ஊழியத்துக்கு அனுப்புகிறார். அவர்கள் ஊழியம் செய்துவிட்டு திரும்பி வருகிறார்கள், நிறைவேற்றிவிட்டு திரும்பி வருகிறார்கள். இதற்கு மத்தியிலே அதாவது யோவான் ஸ்நானகனை குறித்து இந்த இடத்துல வாசிக்கிறோம். You know, whenever I teach from the Gospel of Mark, I hope you will remember that I teach about sandwiches. எப்பொழுதெல்லாம் மார்க் சுவிசேஷ புஸ்தகத்திலிருந்து நான் பிரசங்கிக்கிறேனோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இது சாண்ட்விச் என்று சொல்லுகிறோம். அதாவது ஏதோ ஒரு ரெண்டு சம்பவத்துக்கு மத்தியில் இன்னொரு சம்பவம் சொல்லப்பட்டிருப்பதை நான் அடிக்கடிக்கு சொல்லுகிறேன். You know what does this passage inserted actually mean? இந்த இடத்திலே சுவிசேஷம் செய்ய சீஷர்கள் அனுப்பப்பட்டும் அவர் சுவிசேஷம் வேலையை முடித்து திரும்பி வருவதற்கு மத்தியிலே இன்னொரு ஒரு சம்பவத்தை தேவன் இந்த இடத்திலே அமைத்து வைத்திருக்கிறார். எதற்கு தெரியுமா? You know, there is a beautiful meaning. I mean, there is a beautiful theological meaning to every sandwiches that is written in the book of Mark. இந்த மார்க் சுவிசேஷ புஸ்தகத்திலே இப்படியாக சாண்ட்விச் போல மத்தியிலே இன்னொரு ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறதற்கு மிக இறையல் நிறைந்த ஒரு அர்த்தம் தேவன் இதிலே வைத்திருக்கிறார். Mark is actually insisting his readers to understand that there is a great pain of death in the mission work of Jesus. இந்த மார்க் எழுதும் பொழுது அவர் இந்த மத்தியிலே ஒரு சம்பவத்தை நுழைப்பதற்கு ஒரு சம்பவத்திற்கு மத்தியில் இன்னொரு சம்பவத்தை நுழைப்பதற்கு காரணம் என்ன? அதாவது இந்த ஊழியம் செய்யும் பொழுது மரணம் என்கிற காரியம், உபத்திரவம் என்கிற காரியம் நேரிடும் என்று சொல்லும்படியாக இதை சொல்லுகிறார். There is a great pain of death involved in ministry. ஊழியத்திலே மரணத்துக்கு ஏதுவான ஒரு வேதனை உண்டாகும் என்று இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. After Jesus instructed his disciples for the first time of their ministry, Mark is inserting the death of John the Baptist. முதல் முறையாக இவர்கள் ஊழியம் செய்ய வேண்டும் என்று இயேசு அறிவுரை கொடுத்து சீஷர்களை அனுப்புன பிறகு மார்க் இந்த இடத்திலே யோவான் ஸ்நானகனுடைய சம்பவத்தை இந்த இடத்திலே உரைக்கிறார். You know, Mark is actually trying to help the readers to understand that there is a big pain, there is a great trial waiting for the ministers of God.
மார்க் இதை எழுதும் பொழுது எதை சொல்ல விரும்புகிறார்? இன்றைக்கு ஊழியத்திற்காக போகிறவர்கள், ஊழியம் செய்கிறவர்களுக்கு மிக அதாவது வாழ்க்கையில் உபத்திரம் உண்டு என்கிற ஒரு சத்தியத்தை அவர்கள் விளங்கிக் கொள்ளும்படியாக இதை சொல்லுகிறார். இந்த இடத்துல அதை எழுதி வைத்திருக்கிறார். You know, if we observe carefully in Mark's account, Mark is beautifully connecting the story of John the Baptist and the story of Jesus. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையும் யோவான் ஸ்நானகன் வாழ்க்கையும் அவர் ஒப்பிட்டு இதை இணைத்து மார்க்கு அழகாக எழுதுகிறார். So all through the Gospel of Mark, we can see the connection between Jesus and John the Baptist. இயேசு கிறிஸ்துவுக்கும் யோவான் ஸ்நானகனுக்கும் இருக்கிற உறவுகளை, ஒப்பனைகளை இந்த மார்க்கு சுவிசேஷ புஸ்தகத்திலே முழுமையாக நாம் படிக்கும் பொழுது அறிந்து கொள்ள முடியும். Chapter 1 verse 14, when Jesus started his ministry, John was imprisoned. மார்க்கு 1:14 அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்கும் பொழுது, இயேசு தம்முடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது யோவான் ஸ்நானகன் காவலில் வைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். And in chapter 6, when the disciples of Jesus started their ministry, John is being beheaded and dead. 6 அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது சீஷர்கள் தங்களுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது யோவான் ஸ்நானகன் அதாவது சிறை சேதம் பண்ணப்பட்டு தன் தலை வெட்டப்பட்டு மரிக்கிறதை வாசிக்கிறோம். See the beautiful connection here Mark is writing. When Jesus started his ministry, John is being bound up in prison. இந்த இடத்திலே ஊழியத்தை குறித்து பாருங்க. இயேசு தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது யோவான் ஸ்நானகன் சிறையில் அடைக்கப்படுகிறான். And when the disciples of Jesus started their ministry, John has lost his life. இப்பொழுது சீஷர்கள் ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது யோவான் ஸ்நானகன் தன் ஜீவத்தை ஒப்பு கொடுக்கிறான் அல்லது அவன் மரித்து போகிறான். Mark is clearly showing his readers that John the Baptist is actually the forerunner of Jesus. மார்க் இந்த இடத்திலே எதை சொல்லுகிறார்? யோவான் ஸ்நானகன் இயேசுவுக்கு முன்னானவர். In chapter 6 verses 24 to 27, Herod did not want John to be killed, but he was forced by Herodias to have John beheaded. 6 அதிகாரம் 24 இருந்து 27 வசனம் வரைக்குமாக வாசிக்கும் பொழுது யோவான் ஸ்நானகனை கொலை செய்யும் பொழுது யோரோதியால் கொலை செய்ய வேண்டும், அதாவது தலை வெட்டப்பட வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதாவது ராஜா ஏரோது எப்படியாவது இயேசுவை விடுவிக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறார். You know, it was not the intention of Herod to have John beheaded. யோவான் ஸ்நானகன் தலை வெட்டப்பட வேண்டும் என்பது ஏரோது ராஜாவினுடைய எண்ணம் அல்ல. But he was forced by Herodias to have John the Baptist beheaded. ஆனால் ஏரோதியாளின் மூலமாக அவன் அதாவது யோவான் ஸ்நானகனை பலவந்தமாக சிறை சேதம் பண்ணப்படுகிற நிலைமைக்கு வந்தான். In the same way, during the death of Jesus Christ, in Luke chapter 23 verses 20 to 25, Pilate did not want Jesus to be crucified, but he was forced by the people to let Jesus to be crucified. அதே போலதான் லூக்கா புத்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 23 அதிகாரம் 20 25 வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது இயேசுவை கொலை செய்ய ஜனங்கள் எல்லாரும் அவர்கள் சொல்லும் பொழுது பிலாத்து எப்படியாவது இவரை விடுவிக்க வேண்டும் என்று முயற்சித்தார். It was not the intention of Pilate to have Jesus crucified. இயேசுவை சிலுவையிலே அறைய வேண்டும் என்பது பிலாத்துவினுடைய நோக்கமல்ல, எண்ணமல்ல. But it was the people who pushed him to be crucified. ஆனால் ஜனங்கள் தான் இயேசுவை சிலுவையிலே அறைய வேண்டும் என்று யோரோதுவை பிலாத்துவை பலவந்தப்படுத்தினார்கள். The same thing is being reflected in the life of John the Baptist. யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கையிலும் கூட இதுதான் நாம் பார்த்தோம். Beautiful connection Mark has made. As we saw, Herod was not intended to have John the Baptist beheaded, but it was Herodias forcefully
made Herod. யோவான் ஸ்நானகனை பார்க்கும் பொழுது, அதாவது ஏரோது நோக்கமல்ல யோவான் ஸ்நானகனை கொலை செய்வது, அது யோரோதியாளுடைய பலவந்தத்தினாலே செய்யப்பட்ட காரியம் என்று நாம் பார்க்கிறோம். The incidents in the life of John the Baptist and Jesus are like mirror reflecting each other. இந்த இடத்துல இதே போலதான் பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னேன், யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவுக்கும் மிக நெருக்கமான ஒரு உறவுகள் அதாவது உறவுகள் உண்டு என்று இதில் வாசிக்கிறோம். பிரதிபலிப்பு. There are lot more connections in the Gospel of Mark, but I have mentioned only 2 examples. நிறைய இப்படிப்பட்ட சம்பவங்கள் மார்க் சுவிசேஷத்தில் உண்டு. நான் வெறும் 2 மாத்திரம் இன்றைக்கு சொன்னேன். The reason that Mark has inserted the story of death of John the Baptist between the return and sending of the disciples is that the disciples need to know the pain in the time of ministry. சீஷர்கள் சுவிசேஷத்து வேலைக்காக அனுப்பப்பட வேண்டும். அவர்கள் செய்து முடித்த பிறகு வருவதற்கு முன்பதாக மத்தியிலே மார்க் இந்த சம்பவத்தை அதாவது சொல்லுவதற்கு ஒரு காரணம் உண்டு. He wants the readers to understand that both during the life of Jesus in this world and after his ascension there is a great pain of death in the ministry. இந்த மார்க் எதை சொல்ல விரும்புகிறார்? இயேசு இந்த உலகத்திலே வந்து ஊழியம் செய்து அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அதற்கு மத்தியிலே நடந்த சம்பவங்கள் மிக வேதனைக்குரிய காரியம் என்று இதை வெளிப்படுத்தி சொல்லுகிறார். Soul harvesting involves lot of pain and persecution. இன்றைக்கு ஆத்தும அறுவடையிலே அதிகமான உபத்திரவங்கள் உண்டு. When the disciples are working for the kingdom of light, they have to fight against the kingdom of darkness. சீஷர்கள் ஒளியின் ராஜ்யத்திற்கு வேலை செய்ய போக வேண்டும் என்று சொன்னால் இருளின் ராஜ்யத்தின் போராட்டம் உண்டு என்று சொல்லுகிறார். They have to go through lot of trials. அதிகமான உபத்திரவத்தின் வழியாய் கடந்து போக வேண்டும். If they want to gain souls, they have to go through painful circumstances. ஆத்துமாக்களை அறுவடை செய்ய வேண்டும் என்று சொன்னால் வேதனையான சூழ்நிலைக்குள்ளே இவர்கள் கடந்து போக வேண்டும். As there is a proverb that says no pain no gain. ஒரு மொழி உண்டு, பழமொழி, வேதனை இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் லாபம் இருக்காது, வராது. In the same way, every teacher in this world have to teach the children that if they want to achieve something in their lives, they have to go through many painful situations. அதே போலதான் ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் இருக்கிற பழமொழி, எதையாகிலும் ஒன்று வாழ்க்கையில சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் கஷ்டத்துக்குள்ள போய் தான் ஆக வேண்டும். Unless they overcome obstacles and challenges in their life, they can never achieve anything in their life. பிள்ளைகள் வாழ்விலே முன்னேற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அவர்கள் வாழ்க்கையில ஏதாகிலும் ஒரு மாற்றத்தை கடினப்பட்டு அவர்களுக்காக உழைக்க வேண்டியது அவசியம். Hallelujah. Hallelujah. It is the responsibility of every parents to teach that there are many hard circumstances in their life. பிள்ளைகள் செழிப்பாக வெற்றியாய் வர வேண்டும் என்று சொன்னால் பெற்றோர்கள் அவர்களை வளர்ப்பதிலே கற்றுக் கொடுப்பதிலே மிக கடினமான சூழ்நிலைக்குள்ள போய் தான் ஆக வேண்டும். Hallelujah. Hallelujah. Nowadays in this today's world, many parents fail to teach their children there are lot of pain involved in their future. இந்த நாட்களிலே பிள்ளைகளுடைய வெற்றியான எதிர்காலத்திற்கு அவர்கள் அநேக பெற்றோர்கள் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க அப்படிப்பட்ட சிரமத்தை எடுக்க தவறிவிட்டார்கள். Hallelujah. Amen. It is the responsibility of every parents to follow the model of Christ for the parents and both the parents and teachers. பெற்றோரும் ஆசிரியரும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மாதிரியை பின்பற்றுவது மிக அவசியமாயிருக்கிறது. And train the children as Jesus trained his disciples. இயேசு தன்னுடைய சீஷர்களை எப்படி பயிற்சிவித்தாரோ அதே போல உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பயிற்சிவிக்க வேண்டும். If the children go in the wrong way in the future, if the life of every children of every individuals is going in the wrong way, it is the responsibility of parents. பிள்ளைகள் இன்றைக்கு தவறி போனால், ஒழுக்கக்கேடு அடைந்து விட்டால் பெற்றோர் ஆசிரியர் தங்கள் பொறுப்பை கடமையை சரியாய் செய்யாமல் போனார்கள் என்ற அர்த்தம். Hallelujah. Hallelujah.
if you want to your children's life to come up in the right way, we have to follow all the instructions that Jesus has showed in his life and apply it in our life to train our children. உங்கள் பிள்ளைகள் ஒழுக்கமாய் அவர்கள் சிறப்பாய் வெற்றியாய் நல்ல விதத்திலே வர வேண்டும் என்று சொன்னார் இயேசு என்னென்னலாம் அறிவுரை கற்றுக் கொடுத்தாரோ அதை நிச்சயமாய் நாம் பின்பற்றி தான் ஆக வேண்டும். You should never fail to train your children for their future. உங்கள் பிள்ளைகளை அவருடைய எதிர்காலத்திற்கு அவர்களை பயிற்சிவிப்பதிலே ஒரு நாளும் நாம் தவறி போக கூடாது. If the children are in their good way or in the bad way, everything, the reason comes upon the parents and teachers. பிள்ளைங்க நல்லா இருந்தாலும் சரி கெட்டு போனாலும் சரி அதற்கு காரணம் பெற்றவங்களும் ஆசிரியர்களும் தான். Hallelujah. Let us follow the example of Christ in training our students and as well as our children. ஆசிரியர்களே பெற்றோர்களே நம்முடைய பிள்ளைகளை பயிற்சிவிப்பதிலே இயேசு கிறிஸ்து மாதிரியை காண்பித்திருக்கிறார். அவருடைய மாதிரியை அவருடைய உதாரணத்தை நாம் பின்பற்றி நம் பிள்ளைகளை சிறப்பாக்குவோம். ஹல்லேலூயா. God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே எங்கள் சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களையும் ஆசீர்வதியும். இன்னும் ஆண்டவரே எங்கெங்கெல்லாம் டீச்சர்மார்கள் லெக்சரர்கள் இருக்கிறாங்களோ ப்ரொஃபஸருங்க இருக்காங்களோ ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே அவர்கள் ஊழியங்களை அவர்கள் வேலைகளை ஆசீர்வதியும். எல்லாருக்கும் நீர் மாதிரியாயிருந்தீர், எல்லாருக்கும் நீர் மாதிரியாயிருந்தீர். நீர் போதித்தீர், போதிக்கும்படியாய் பயிற்சி கொடுத்தீர், போதிக்க அனுப்பினீர்.
ஆண்டவரே, இந்த போதனை ஊழியத்தின் மத்தியிலே அதிகமான சிரமம் உபத்திரம் உண்டு என்று சொல்லி இருக்கிறீர். இந்த நாட்களிலே நாங்கள் எங்கள் பிள்ளைகளை வளர்க்க, எங்கள் தேசத்தை ஆண்டவரே நாங்கள் வளர்க்க, இந்த போதனை ஊழியத்திலே போதனை வேலையிலே ஆண்டவரே ஆசிரியர்களை நீர் வல்லமையாய் உபயோகப்படுத்தப்பா. கடமைக்காக அவர்கள் வேலை செய்யாதபடி, பயிற்சியை கொடுக்காதபடி ஆண்டவரே முழு மனதோடு உண்மையாய் மற்றவருடைய வளர்ச்சியிலே ஆர்வம் செலுத்தக்கூடிய கிருபையை தரும்படியா ஜெபிக்கிறோம். யார் யாருக்கு இந்த நாட்களிலே வேலை இல்லாமல், வருமானம் இல்லாமல், ஆண்டவரே அநேக ஸ்கூலிலே வருமானம் இல்லை, காலேஜில் வருமானம் இல்லை, ஆசிரியர்களுக்கு போதுமான சம்பளம் கொடுக்கப்படவில்லை, சிலர் வேலைகளை இழந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஒவ்வொருவருக்கும் நீர் அற்புதங்களை செய்வீராக இயேசுவின் நாமத்தினாலே. இந்த கொரோனா வைரஸினாலே ஆண்டவரே பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களையும் தொடும். இந்த வைரஸ் எங்கள் தேசத்தை விட்டு அகன்று போகும்படியாக, உலகத்தை விட்டு அகன்று போகும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாம் ஆண்டவரே சரியான சாதாரண ஆண்டவரே நிலைமைக்கு திரும்பும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அற்புதங்களை செய்வீராக, அற்புதங்களை செய்வீராக இயேசுவின் நாமத்தினாலே. அற்புதங்களை செய்யும் பிள்ளைகளை சத்தியத்திலே நடத்த, பிள்ளைகளை உண்மையிலே நடத்த, பிள்ளைகளை ஒழுக்கத்திலே நடத்த பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் நீர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல பாக்கியத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் தவறி போகாதபடி காத்துக்கொள்ளுங்க. சீக்கிரத்தில் இந்த ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் ஆண்டவரே மாறட்டும். பிள்ளைகளுக்கு அது பாதிப்பாய் இருக்கிறதே, அவருடைய ஆண்டவரே மனநிலை பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதே, இந்த நிலைமை மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அற்புதங்களை செய்வீராக, அற்புதத்தை செய்வீராக, அற்புதத்தை செய்வீராக. எங்கள் தேசத்தை காப்பாற்றுவீராக, எங்கள் மக்களை காப்பாற்றுவீராக. வாதைகளை அகற்றி போடும் ஆண்டவரே, அற்புதம் செய்யும், அற்புதம் செய்யும். எங்கள் டீச்சர்மார்கள் எல்லாம் நீங்கள் ஆசீர்வதியும், அவருடைய பணிகளையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து ஆண்டவரை சேவை செய்யட்டும், முழு மனதோடு தங்கள் வாழ்விலே இயேசுவை பிரதிபலிக்கட்டும், அநேகரை பக்கமாக திருப்பட்டும். உம்முடைய ஆண்டவரே பணிக்காக அவர்களை உருவாக்கட்டும். ஆண்டவரே இந்த தேசத்திலே பெரிய பெரிய தலைவர்களாக உருவாக்க ஒவ்வொரு ஆசிரியர்களையும் ஆண்டவர் அந்த பணியிலே நீர் ஈடுபடுத்தும்படியா ஜெபிக்கிறோம். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதியும். இந்த நாளில் எங்களுக்கு பேசின வார்த்தைக்காய் நன்றி, இதை நடத்தின பிள்ளைகளுக்காய் நன்றி. ஒவ்வொரு ஆசிரியர்களும் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியிலே ஆண்டவரே சிரமம் எடுத்து செய்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. வந்த யாவரையும் ஆசீர்வதியும். இந்த சத்தத்தை கேட்கிற, இந்த யூடியூப்ல கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி பலப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யமும் சமாதானம் சந்தோஷமும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றென்றைக்கும் சதா காலம் தங்கியிருப்பதாக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எல்லாருக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்கள்.